இன்றைக்கி குஸ்காவும் மட்டன் வறுத்தரைச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு 2 பட்டையும் 2 கிராம்பு 2 ஏலக்காய் ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக புதினா மல்லி போட்டு நல்லா வணங்கினதும் 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி அதில் அரை லெமன் ஜூஸு கொஞ்சமாக தயிர் ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை ஊற வச்சுருந்தோம் அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு அது வெந்ததும் தம் போட்டு தனியாக இறக்கி வச்சிடலாம். இதுக்கு ஒரு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 2 பட்டையும் 2 கிராம்பு 2 ஏலக்காய் 1 டீஸ்பூன் குருமிளகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, 4 வரமிளகாய், 4 காஷ்மீரி மிளகா போட்டு நல்லா வணங்கினதும் 2 டீஸ்பூன் வரமல்லி, 1 கப்பு தேங்காய், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சிடலாம். குழம்புக்கு தனியாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கொஞ்சமாக சோம்பு போட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். 2 உருளைக்கிழங்கு அறுத்து வச்சுருக்குறோம் அதையும் 2 பச்சை மிளகா கீரி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நம்ம வேக வச்ச மட்டன் அதில் போட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை அதில் போட்டு நல்லா கொதித்ததும் இறக்கி வச்சு கொத்தமல்லி தழை தூவி நம்ம குஸ்கா கூட பரிமாறிக்கலாம். சரி, இது சாப்பிட்டு பிரியாணி தர்றேன். சில்லி வெங்காயம் சாப்பிடு.